வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே, கர்நாடக அரசு வஞ்சிக்காதே, கர்நாடக அரசு வஞ்சிக்காதே, ஒன்றிய அரசு வஞ்சிக்காதே, ஒன்றிய அரசு வஞ்சிக்காதே, உச்சநீதிமன்றமே வஞ்சிக்காதே, உச்சநீதிமன்றமே வஞ்சிக்காதே. காவிரி நீர் எங்கள் உரிமை, காவிரி நீர் எங்கள் உரிமை, காவிரி நீர் எங்கள் உரிமை, காவிரி நீர் எங்கள் உரிமை, சட்டமும் தீர்ப்பும் சொல்லும் உண்மை, சட்டமும் தீர்ப்பும் சொல்லும் உரிமை, மேகதாது அணை திட்டம், மேகதாது அணை திட்டம் தமிழ்நாட்டை பாலையாக்கும், தமிழ்நாட்டை பாழாக்கும் ஆபத்தான திட்டமே, ஆபத்தான திட்டமே, மீறாதே மீறாதே, நீராதே நீராதே, புதிய அணை என்ற பெயரால் புதிய அணை என்ற பெயரால் வரைமுறையை மீறாதே, முறையை மீறாதே, தீர்ப்புகளை மீறாதே, தீர்ப்புகளை மீறாதே, கர்நாடக அரசு மீறாதே, கர்நாடக அரசை மீறாதே, அரசியல் அல்ல அரசியல் அல்ல, அரசியல் அல்ல அரசியல் அல்ல, அரசியல் அல்ல அரசியல் அல்ல, அரசியல் அல்ல அரசியல் அல்ல, தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை, காவிரி எங்கள் வாழ்வுரிமை, காவிரி எங்கள் வாழ்வுரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை, காவிரி எங்கள் வாழ்வுரிமை, காவிரி எங்கள் வாழ்வுரிமை, காவிரி எங்கள் வாழ்வாதாரம், காவிரி எங்கள் வாழ்வாதாரம், காவிரி தடுப்பு தரும் சேதாரம், காவிரி தடுப்பு தடுப்புதாரம், காவிரி எங்கள் வாழ்வாதாரம், காவிரி எங்கள் வாழ்வாதாரம், காவிரி தடுப்பு தரும் சேதாரம், காவிரி தடுப்பு தரும் சேதாரம். தமிழ்நாட்டுக்குரிய நீர் என்பது இருக்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் இதனை நன்றாக அறிந்த மக்கள் மத்தியிலே நம்ம விவசாயிகள் என்ன ஆபத்துன்னு தெரிந்து கொண்டால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அவர்களுக்கு என்ன இந்த பிரச்சனையும் தெரியாது. மிக முக்கியமா நமக்கு காவிரி எங்க பக்கத்துல தான் உற்பத்தி ஆகுது, ஆனால் நாங்கள் தான் அதுக்கு உரிமை உடையவர்கள், வேற எந்த மாநிலத்துக்கும் உரிமை இல்லைன்னு ஒரு அகங்காரம், ஒரு ஆணவத்தோடு இருக்கிறது. அது அரசியல் சட்டத்துக்கும் விரோதம், நியாயத்துக்கும் விரோதம். அதுதான் மிக முக்கியம். அவர்கள் அங்கே உற்பத்தியாளர்கள் இருக்கலாம், ஆனா அது எல்லாம் ஓடி வர்றது இந்த மேகதாது அணையை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு நீதி கொடுக்கும் என்று கடைசி நேரத்தில் நம்பி நாம் போராடுவதற்கு சட்டபூர்வமாக தான் வழி. ஏற்கனவே காவிரி நடுநீர் ஆணையம் என்று சொல்லக்கூடிய அந்த காவிரி குழு நீரழிப்பு குழு இருக்கிறத, அதுவே நமக்கு சாதகமாக அமையவில்லை. இன்னும் அது ஒருதலை பட்சமாகத்தான் பல நேரங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குரிய நீர் என்பது இருக்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் இதனை நன்றாக அறிந்த மக்கள் மத்தியிலே நம்ம விவசாயிகள் என்ன ஆபத்துன்னு தெரிந்து கொண்டால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அவர்களுக்கு என்ன இந்த பிரச்சனையும் தெரியாது. மிக முக்கியமா நமக்கு காவிரி எங்க பக்கத்துல தான் உற்பத்தி ஆகுது, ஆனால் நாங்கள் தான் அதுக்கு உரிமை உடையவர்கள், வேற எந்த மாநிலத்துக்கும் உரிமை இல்லைன்னு ஒரு அகங்காரம், ஒரு ஆணவத்தோடு இருக்கிறது. அது அரசியல் சட்டத்துக்கும் விரோதம், நியாயத்துக்கும் விரோதம். அதுதான் மிக முக்கியம். அவர்கள் அங்கே உற்பத்தியாளர்கள் இருக்கலாம், ஆனா அது எல்லாம் ஓடி வர்றது எந்த மாவட்டம் வரைக்கும் இருக்கு. அதனாலதான் மேட்டூர்ல தனி திறந்தா நாம என்ன சொல்றோம், கடைமடை காரைக்கால் கண்டாண்ட சிதம்பரம் பாடர் ஒட்டி போய் சேரணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை உண்டு. மிக முக்கியமா அது மட்டும் இல்ல, உலக நதிநீர் தாவா என்று வந்தால் அந்த நதிநீர் சட்டத்திலே கூட நியாயங்கள், சில வரமுறைகள் உண்டு. அதை அறச்சீற்றம் ஏற்படும் இல்லையானா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதற்காக நாம் ஆரம்பத்திலிருந்து போராடுறோம். இந்த வெறும் மேகதாதுக்காக மட்டும் போராடல. உங்களுக்கு தாய்மார்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன், 86வது ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி, இதே திருவாரூர்ல ஒரு வாரம் நான் தங்கியிருந்து எல்லா கிராமங்களுக்கும் சுற்றி போய் தாய்மார்கள், சகோதரிகள், விவசாய தொழிலாளர் சார்பாக, திராவிட விவசாய தொழில் சார்பாக போராட்டம் நடத்தியல கைதானம். அதுதான் மிக முக்கியம். கைதாகி திருச்சி சிறையில நான் ஒரு வாரம் இருந்தேன். காரணம், நடுவர் மன்றம் வேணும்னு அப்ப கேட்டேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால. இப்ப 40 வருஷத்துக்கு கீழே வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. இதே இதுலதான் கோயில் சன்னதிக்கு முன்னாடிதான் அங்க போராட்டம் நடந்தது.
அங்கே எங்களை கைது பண்ணாங்க சாயந்தரம் வரையில. கேட்டா அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, முதல்வரிடமிருந்து எந்த உத்தரவும் இல்லைங்க, எங்களுக்கு ரிமாண்ட் பண்றதை பத்தி வேற வழி இல்லைன்னாங்க. ஐயா நாங்கள் சிறைச்சாலைக்கு தான் போட்டு வந்திருக்கோம், வீட்டுக்கு போறது இல்லைன்னா. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால் 600 தாய்மார்கள், நான் இப்ப சொன்ன விவசாய சங்கத்துல போய் பார்த்து, இந்த தடவை ஆண்கள் வர வேண்டாம் போராட்டத்துக்கு, அவங்களெல்லாம் வீட்டில் விடுங்க, நீங்க தாய்மார்கள் வாங்க, அப்பதான் குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்களுக்கு உணர்வாங்க. ஆகவே தான் பெண்களுக்கு இந்த தடவை ஓய்வு கொடுக்கணும், சிறைச்சாலை தான் நல்ல ஓய்வு, ஆகவே வாருங்கன்னு சொன்னோம். அது நான் வேடிக்கையா சொன்னதை சீரியஸாவே எடுத்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட 600 தாய்மார்கள் வந்தாங்க அரசு பண்ணாப்ப. தோழர்கள் ஒரு 1000 பேருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இவ்வளவு பேருக்கு பஸ் கிடையாது, இவ்வளவு பேரை கைது பண்ண முடியாதுன்னு அந்த எஸ்பி, நாங்க இருந்தக்கூடிய நாகப்பட்டினம் எஸ்பி அவர்கள், இந்த ஊர் எஸ்சி போலீஸ் சூப்பரண்ட் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வேண்டுகோள் விடுத்தாரு. ஐயா கொஞ்சம் ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணிட்டீங்க, கண்டனம் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பேரை மட்டும் அரெஸ்ட் பண்றோம், மீதி பேரை வீட்டுக்கு போக சொல்லுங்க, இடம் இல்லை, பஸ் இல்லை, இடம் இல்லை, நாங்கள் அனுப்ப முடியாது, எங்களுக்கு மேலிடத்துல அதிக பேரை கைது பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் அதே சொன்னேன். காரணம், அவர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வேண்டுகோள் விடுத்தாரு. அவர் என் கூட படித்த நண்பர், அதுதான் அவர் தான் என்ன கைது பண்ணார். அதுதான் மிக முக்கியமா. அவர் உடனே வந்த உடனே நாங்கள் தாய்மார்கள் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டோம், இனிமே நாங்கள் வீட்டுக்கு போனால் ரொம்ப அவமானமா இருக்கும், நாங்கள் திரும்பவே மாட்டோம். அவ்வளவு உறுதி படைத்த தாய்மார்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள். ஆகவே அவர்களை வைத்து அப்புறம் இரவு இதை இங்கிருந்து போன உடனே திருச்சியிலும் மதுரையிலும் பெண்கள் மதுரை ஜெயிலையும் மற்றது இருந்தார்கள். அதற்கு பிறகு அது கோரிக்கை என்ன தெரியுங்களா, அப்ப நடுவர் மன்றம் வேணும்னு கேட்டு, நடுவர் மன்றத்தை மற்றவர்கள் காங்கிரஸ் புறக்கணித்தாரும் இபி சிங் அவர்கள் வந்த உடனே தான் நடுவர் மன்றம் அமைத்து கலைஞர் காலத்துல அது மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பா இருந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம போராடி போராடி வருகிற போது இப்ப திடீர்னு நம்ம அனுமதியே இல்லாம சட்டத்துக்கு விரோதமா, நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமா முழுக்க முழுக்க மேகதாதுன்னு அங்க அடைக்கட்டா கொஞ்சம் கூட இல்லை. இதுக்கு முதல்ல எப்ப தண்ணி திறந்து விடுவாங்க உங்களுக்கு தெரியும், இவ்வளவு டிஎம்சி வரணும் தண்ணீர் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு முறை கூட தவறாம நமக்கு தண்ணீர் கொடுத்ததே கிடையாது. யார் இந்த அமைப்பு வந்த விற்பாடு கூட அந்த அமைப்பிலேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாம எடுத்து போராடணும். போராம என்ன செய்வான் தெரியுங்களா, திடீர்னு தண்ணியை திறந்து விடுவாங்க. என்ன அல்புடையா, தமிழ்நாட்டின் மீது இருக்கிற அனுதாபமா ஆதரவா கிடையாது. அங்க அந்த ஆண்டு மிகப்பெரிய கிருஷ்ணராஜ் சாகரம் நிரம்பி போச்சு, மற்றது நிரம்பி போச்சு, கடுமையான மழை குடகுல கூறுகளை பெய்யுது, அதனால வெள்ளம் அந்த ஊரே அடிச்சுட்டு போகணுங்கிறது வேற வழி கிடையாது. உடனே திறந்து விடுனா தமிழ்நாட்டுக்கு ஒகேனக்கல் வழியா திறந்து விடுவான். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் சொல்றது தண்ணி அதிகமானா வெளியே விடுறது வீட்டுல கூட, அதுக்கு டிரைனேஜ் அவுட்லெட், அவ்வளவுதான். அதாவது வடிகால் அதை வரணும், இல்லைன்னா அவன் வெள்ளத்தை மதிப்பான். ஆகவே நமக்கு தண்ணீர் கொடுத்தது நம்ம மேல இருக்கிற அனுதாபத்தினாலேயோ நம்ம கோரிக்கையில் இருக்கிற நியாயத்தின் மாற்பட்டோ அல்ல, மாறாக தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நமக்கு வெள்ளம். இங்க பாத்தீங்கன்னா புகழக்கல்ல 2 பேர் அடிச்சு போயிட்டான்னு வரும், அது மாதிரி வருது. ஆகவே தான் எப்ப இருந்து நமக்கு தொடர்ச்சியா இருக்கு. அப்போதே நாங்கள் சொன்னோம், எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டார் அவருடைய அரசாங்கத்துல. அப்ப நான் கோரிக்கை திராவிடர்களுடைய சார்பா கோரிக்கை வச்சோம், யோசித்தார். அப்புறம்தான் நடுவர் மன்றத்திலேயே புரியல, அதனால இடைக்கால நிவாரணம் டிஎம்சியும் அவங்க ஒழுங்கா கொடுத்ததில்லை, அதுதான் மிக முக்கியம். அந்த இடைக்கால நிவாரண தொலைவே இல்லை. இதெல்லாம் சொன்ன சொன்னோம், வருங்காலத்துல எந்த மாநிலங்கள் வேண்டாம், பொதுவான ஒரு அமைப்பு வேண்டும். நமக்கு எப்பவும் இந்த பிரச்சனை வரும். ஆகவே இந்த பிரச்சனைகளை காவிரியில நீர் ஆதார பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள், பக்கத்து நாடுகள், அந்த 2 நாடும் என்ன பண்ணியிருக்காங்க, அங்க டெனசி பள்ளத்தாக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க.
டெனசி பள்ளத்தாக்குன்னு. அது ரெண்டு நாட்டினுடைய நதிநீர் வளமும் கலக்கக்கூடிய அளவில் வரும்போது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப சுருக்கமா அவரை ரெண்டு பேரையும் அழைச்சி பேசி மிக முக்கியமா அவர்கள் செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க அவர்கள் இந்த ரெண்டு நாட்டையும் சேர்ந்தவர் அல்லாத பிறரை அழைத்து முக்கியமானவர்களை அங்கே டெனசி வேலி அத்தாரிட்டி TVA என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறார். அவங்க நியாயமா எந்த ஆசாபாசம் கிடையாது. எது நியாயமோ எது சட்டப்படி சர்வதேச தாவாக்கள் படி சட்டம் இருக்கு. ஒரு நாட்டு வெளிநாட்டுக்கு, இது உள்நாடு, வெளிநாட்டுக்கே கூட எப்படி பகிர்ந்து கொள்ளணும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கும் கல்கத்தாவில் வங்காளத்துக்கும் தண்ணீர் அது சுலபமா முடியுது. ஆனா அந்த முறையில காவிரி வேலி அத்தாரிட்டி என்று நான் அனைத்து கட்சிக்குள்ள எழுத்துல கொடுத்தோம். எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட முறையில இது ரொம்ப சிறந்தது என்று டெல்லிக்கு அனுப்புறாரு. டெல்லி வழக்கம் போல பட்ட நாமம் இதுதான் போட்டாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. எனவே தான் நண்பர்களே, அன்னையிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க இந்த அறிக்கையில எழுதியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றமும் முதல்ல சொல்லியிருக்கு, ரெண்டு அமைப்புகள் சொன்னாலுடைய இந்த திட்டம் போட முடியாது. ஏற்கனவே இருக்கிறது கொடுக்கல, சரியான நம்ம குறைபாடு. ஆனா புதுசா என்ன பண்றான், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வருது பாருங்க, அந்த தண்ணீரையும் மேகதாது என்று சொல்லக்கூடிய அளவில் வரக்கூடிய இடத்துல அடைச்சிடுறான். அணை கட்டி அந்த பக்கம் திருப்பிட்டா தமிழ்நாடு பாலைவனம் தான். நமக்கு ஒண்ணு வாழ்வாதாரம் கிடையாது. இன்னொரு செய்தி, வெயில் அதிகம், நிறைய நேரம் பேச முடியாது. ஆகவேதான் தாய்மார்கள் நீங்க கொடுமையா இருக்கீங்க, ஒண்ணு ஏராளமா வந்திருக்கீங்க, அடுத்த நிகழ்ச்சி இருக்கு எனக்கு. அந்த வகையில உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா ஒன்றே ஒன்று சொல்றேன். என்னன்னு கேட்டா, நமக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தண்ணீர் பாக்கி, அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில இருந்து வந்து பாருங்க, அந்த தண்ணீரையும் அடைக்கிறதுக்காகத்தான் முழுக்க முழுக்க இந்த மேகதாது அணைக்கட்டு. கொஞ்சம் வர தண்ணியே வராது, இந்த பக்கமே வராது. நாம எல்லாரும் அங்க நீர் வளத்துக்கு ஆவதிப்படுவோம்.